பஞ்சாப் ஹரியானா ஷம்பு எல்லையில் பேரணியாக சென்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகைகுண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மத்திய அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி சலோ பேரணியை விவசாயிகள் துவங்கியுள்ளனர். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகள் கலந்து கொண்டன. பஞ்சாப், ஹரியானா இடையே உள்ள ஷம்பு எல்லையில் அவர்கள் சாலை தடுப்புகளை மீறி செல்ல முயன்றபோது கண்ணீர் புகைகுண்டுகள் வீசப்பட்டன. விவசாயிகள் சிதறி ஓடியதால் அப்பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. போராட்டம் நடைபெறும் இடத்தில் காவல்துறை 144 தடை உத்தரவுகளை பிறப்பித்துள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவுவது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்ட தலைமை தபால் நிலையம் முன்பு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல் சட்டை அணியாமல் கையில் மண்டை ஓடுகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 5ற்கும் மேற்பட்ட விவசாயிகள் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தினர். மேலும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் விவசாயிகள் அழைத்துச் செல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.